தமிழ்ச்செல்வியை மாட்டி விடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு மோகனா சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்ச்செல்வி கர்ப்ப வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு இங்க ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்குமே சந்தேகம் வர எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க புடவையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து தமிழ்ச்செல்விய வலுக்கட்டாயமா புடவையும் கட்ட வைக்கிறாங்க. ரூமுக்கு புடவையோட போன தமிழ்ச்செல்வி இங்க புடவையை மாத்தலான்னு சொல்லிட்டு கதவையும் மூட அந்த நேரம் ஈஸ்வரியும் சித்ராவும் ரூமுக்கு வராங்க. ரூம் கதவை தட்டினதும் இங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப படபடப்பாக ஈஸ்வரி வரதை பார்த்ததுமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க தமிழ்ச்செல்வி. என்ன தமிழ்ச்செல்வி, புடவை கட்டிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? காட்டு, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா புடவைய வாங்க. இல்ல அண்ணி, நான் கட்டிக்கிறேன், நீங்க போங்க. இங்க பாரு, நீ கர்ப்பமா இருக்கல, இந்த நேரத்துல உன்னால புடவை கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனால நான் கட்டுறேன் கொடு அப்படின்னு இங்க ரொம்பவுமே வாக்குவாதம் பண்றாங்க சித்ரா. அந்த நேரம் ஈஸ்வரியும் இங்க கண்ணை காட்ட, இங்க கூட சொல்றேன்ல தமிழ்ச்செல்வி, காட்டு, எங்க திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட வயிற்ற பிடிச்சி இழுக்க வயிற்றுல கட்டியிருந்த துணி மூட்டையோ பொத்துன்னு கீழையும் விழுது. அதை பார்த்ததும் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாகி அந்த மூட்டையை எடுத்து பார்த்து, என்ன தமிழ்ச்செல்வி, இதுதான் உன் குழந்தையா? பாத்தியா சித்ரா, இவ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு நானும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், நீ நம்பவே இல்லை. இப்போ பாரு, இவ வயிற்றுல இந்த துணி மூட்டையை கட்டிக்கிட்டு இருக்கிறத, இதை சும்மாவே விடக்கூடாது. ஏண்டி, என் பொண்ணு அந்த பணத்தை கேட்கறதுக்கு நீ கொடுக்கறதுக்கு என்னம்மா பில்டப் பண்ண? இப்போ பாரு, உன்னை வீட்டில் மாட்டி விடுறனா இல்லையா பாரு. ஆமா, இந்த தமிழ்ச்செல்வி பண்ண திருட்டு வேலைக்கு மோகனா பெரியம்மாவும் தாம்மா உடந்த, அவங்களையும் சும்மா விடக்கூடாதுமா. ஆமாண்டி, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என் புள்ள போஸு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணி எவ்வளோ அவனை அடித்து உதச்சி கடைசியில் அந்த மலர் கூட கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவன் வாழ்க்கையை அழிஞ்சு சீரழிஞ்சு நிற்கிறான். அது மட்டும் இல்லை, தோட்டத்தில் இருக்க வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. இவ மட்டும் இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பாளா? அது மட்டும் இல்லை, மகாராணி மாதிரி நிமிஷத்துக்கு அவங்க கேட்கும்போதெல்லாம் பணத்தை எடுத்து கொடுக்கறது, இதுவே நம்ம கேட்டால் கணக்கு கேட்கறது. உன்னை இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட வெளியே வர ஈஸ்வரி பின்னாடியுமே தமிழ்ச்செல்வி கெஞ்சிக்கிட்டே வராங்க. அங்கே இருந்த சன்னாசியோ, என்ன ஈஸ்வரி, நீ ரொம்ப கோபத்தோட வர, தமிழ்ச்செல்வி உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஆமாம், என்னாச்சு? தமிழ்ச்செல்வி நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சன்னாசி கேட்க, ஆமாம், இவளை அப்படியே நான் ஏதாவது கேட்டுட்டாலும் நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துடுவீங்க. இந்த வீட்டில் இந்த ஒன்றும் இல்லாதவளுக்கு தானே எல்லா மரியாதையும் இருக்குது, எங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி கேட்டதும் அங்கே இருந்த ராஜாங்கமும், என்ன ஈஸ்வரி, உன் பேச்சே சரியில்லையே, என்ன தமிழ்ச்செல்வி, என்னாச்சு? யாராவது என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். இப்போ சொல்ல வேண்டியதில்லை, சேது வரட்டும், சேது வந்த பிறகு எல்லார் முன்னாடியும் நான் உண்மையை போட்டு உடைக்கிறேன். உடனே அங்கே இருந்த அப்பத்தாவோ, அடியே ஈஸ்வரி, என்னாச்சு? என்னமோ புடவை கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு போனேன், இப்போ என்னன்னா பத்திரகாளி மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்க. அதோ சேது வந்துட்டானே, சொல்லு என்னாச்சுன்னு இப்போ சொல்லு. அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப படபடப்பாக இருக்க, இன்னொரு பக்கம் மோகனாவுமே, ஐயோ, ஒருவேளை ஈஸ்வரிக்கு தமிழ்ச்செல்வி வயிற்றுல துணி கட்டிக்கிட்டு இருந்தது தெரிஞ்சு போச்சா? அதனால தான் இவ புடவை கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு மேலே போனாளா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏன் மாமா, தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்கிறதா தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா தமிழ்ச்செல்வி கர்ப்பமாகவே இல்லை, பாருங்க அவள் வயிறு இப்போ பெருசாக இருக்கான்னு. ஆமாம், வயிறு பெருசாகவே இல்லை. என்னாச்சு தமிழ்ச்செல்வி? ஏன்பா சேது, உனக்கு தானே பொம்பளை பொண்ணு பிறக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமாக பேசிக்கிட்டு உன் பொண்டாட்டியை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பாராட்டிக்கிட்டு இருப்ப. ஊரில் இல்லாத பொண்ணு கர்ப்பமாக இருக்க மாதிரி அப்படியே தலை மேலே தூக்கி வச்சு பாராட்டுவியே, இப்போ பேசு. உன் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தை எங்கே போச்சுன்னு கேளு. அங்கே இருந்த அப்பத்தாவுமே, ஏண்டி தமிழ்ச்செல்வி, என்னாச்சு? ஈஸ்வரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம், உன் வயிறு பெருசால இருந்துச்சு, இப்போ என்ன வயிறு சின்னதாக இருக்கு? ஐயோ ஈஸ்வரி, இங்கே என்னதான் நடக்குது? சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னு அப்பத்தா பேச, அதுவாத்த இதோ சொல்கிறேன், அவள் வயிற்றுல இத்தனை நாளாக குழந்தையே கிடையாது. இவ வயிற்றுல துணி மூட்டையை கட்டி வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளாக கர்ப்பஸ்திரீ வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. நாமளும் அதை நம்பிக்கிட்டு அவள் கர்ப்பமாக இருக்கா, அவள் வயிற்றுல பொம்பளை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்பா சேது, இதை கொடுமா நீ கவனிக்கல? உன்னையே முட்டாளாக்கி உன்னை நடு வீட்டில் வச்சு உட்கார வச்சிருக்கா, பார்த்துக்க உன் பொண்டாட்டிய.
அன்னைக்கு கூட அந்த செல்லப்பாண்டியும் வசந்தியும் வீட்டுக்கு வந்தாங்களே, எதுக்கு? நாம் அத்தனை நாளாக வயிறு பெருசாகலையேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த வயிறை பெருசாகிறதுக்காக இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் துணி பையை கட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. நாம் எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி எல்லாத்தையும் சொல்ல அங்கே இருந்த சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கர கோவம் வருது. உடனே சேது இருந்துக்கிட்டு, என்ன தமிழ்ச்செல்வி இதெல்லாம்? இத்தனை நாளாக அப்போது என்கிட்ட நீ கர்ப்பமாக இருக்குன்னு பொய் சொல்லியிருக்கியா? உன்னை நான் எம்புட்டு நம்பினேன். என் அம்மாவே உன் வயிற்றுல வளர போகிறதால நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, என்ன தமிழ்ச்செல்வி இது? உன் மேலே எனக்கு எம்புட்டு மரியாதை இருந்தது தெரியுமா? கடைசியில் அம்புட்டு மரியாதையும் ஒரே நாளில் ஒரே குழியை துணி புதைச்சிட்டேன். மாமா மாமா, என்ன தமிழ்ச்செல்வியை மட்டும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதோ இருக்காங்களே மோகனாக்கா, அவங்களையும் கேளுங்க. அவங்களும் சேர்ந்துக்கிட்டு தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இவளுக்கு துணை போயிருக்காங்க. அன்னைக்கு ஸ்கேன் எடுக்க போயிருந்தப்ப கூட டாக்டர் ஸ்கேன் எடுத்ததா சொல்லிட்டு அந்த ஸ்கேனையும் எடுத்துக்கிட்டு வந்துல வெளியே நர்ஸு காட்டுச்சு. அப்போது இந்த தமிழ்ச்செல்விக்கு உடந்தையா மோகனாக்காவும் இருக்காங்க. என்ன மோகனா இது? ஈஸ்வரி சொல்கிறதெல்லாம் உண்மையா? இந்த தமிழ்ச்செல்விக்கு நீ உடந்தையா? ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட பேச அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியோ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயத்தோடவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகனா இருந்துக்கிட்டு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க, என்னை மன்னிச்சிருங்க. தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏற்கனவே சேது அவங்க அம்மாவே பிறக்க போகிறதா அவன் ரொம்ப கனவு கண்டு வச்சிருக்கான். இன்னும் சொல்லப்போனா தமிழ்ச்செல்விக்கே அவள் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயம் தெரியாதுங்க. அன்னைக்கு ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் டாக்டர் ஸ்கேன் எடுத்த பிறகு தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இல்லைன்னு சொன்னாங்க. அப்போவே நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட சண்டை போட்டேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, செல்லப்பாண்டியும் வசந்தியும் சேர்ந்து தான் அன்னைக்கு சேது தமிழ்ச்செல்வியை ஏதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. அவளோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க பொய் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன பொய்க்காக தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுவா? பாவம், அவளை மன்னிச்சிருங்க, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு மோகனா சொல்ல, உடனே அங்கே சேது இருந்துக்கிட்டு, என்ன தமிழ்ச்செல்வி இதெல்லாம் உண்மையா? இம்புட்டு நாளா உன் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு நானா ஒரு கனவு கண்டு வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேலைக்கு என்னென்னமோ வாங்கி கொடுத்து உன்னை பார்த்துக்கிட்டனே. இதெல்லாம் பண்ணும்போது உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லை? அந்த குற்ற உணர்ச்சியில் ஒரு தடவையாவது நீ என்கிட்ட சொல்ல வேணாம்? உன்னையெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அப்படி அருவருப்பாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இப்போ கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீயே தான் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. உன்னை நான் எவ்வளவோ நினச்சி ரொம்பவுமே பெருமையாக இருந்தேன். கடைசியில் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இனிமே என் வீட்டு பக்கம் கூட நீ வராத அப்படின்னு சேது ரொம்ப கோவத்தோட பேச, உடனே அங்கேருந்து ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, சேது தாம் பங்குக்கு பொண்டாட்டிய வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் எதுக்காக அமைதியாக இருக்கீங்க? ஏன்னா தமிழ்ச்செல்வி உங்கள் மருமக, அதனால தானே. என் புள்ள போஸு எந்த தப்பும் பண்ணாத அந்த மானங்கெட்ட மலருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அவனை தோட்டத்து வீட்லேயும் தங்க வச்சிங்க. என் பிள்ளைய இந்த வீட்டில் விடுங்கன்னு சொன்னால் என் பிள்ளைக்கு ஒரு தப்பான நீதியை சொல்லி அவனை வெளியே தங்க வச்சிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, தமிழ்ச்செல்விக்கு ஒரு நியாயம், என் பிள்ளைக்கு ஒரு நியாயமா? தாமரையும் தானே தப்பு பண்ணா, அவளையும் தானே வெளியே தங்க வச்சிருக்கீங்க. இவ மட்டும் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? இனிமே இவ இந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வேலைக்காரி, இந்த பொய்க்காரியை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, ஆமாம் பெரியப்பா, இன்னமும் நீங்கள் எதுக்காக வாயை முடிக்கிட்டு இருக்கீங்க? அதான் சேதுவே சொல்லிட்டான்ல, தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்த சொல்லி. நீங்களும் சொன்னீங்கன்னா இவளை இப்போவே அவள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் நாங்கள் வெளியே விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்கே இருந்த அப்பத்தாவோ, அடியே தமிழ்ச்செல்வி, நீ கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்த அன்னைக்கே வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தா உன்னை நம்பி இருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே ஆசை வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பாரு, சேதுவே உன்னை வெறுத்து இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்காக தமிழ் இப்படி பண்ண அப்படின்னு அப்பத்தாவும் பேச, உடனே இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த உண்மையை நான் எப்போல்லாம் சொல்ல வரணும் அப்போல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் ஆயிடுது. நானும் எவ்வளோ நாளாக சொல்லணும்னு இருந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சேது மாமா கிட்ட நான் வாயை திறந்து சத்தமாக சொன்னேன். ஆனால் சேது மாமா யார்கிட்டேயோ ஹெட்செட்டில் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ கூட அவர் காதில் விழலை. நான் என்ன பண்ணட்டும் மாமா? என் அப்பாவும் அம்மாவும் பண்ண தப்புக்கு இப்போ நான் பலியாடா நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாரையும் ஏமாத்துனதுக்கு எனக்கு என்ன தண்டனை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? இப்போவே இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஆனால்
நான் மனசறிஞ்சு உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை மாமா. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா ஏதாவது பேசுமா, இவ பாட்டுக்குன்னு எதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சேதுவும் பெரியப்பாவும் சேர்ந்து இவளை இந்த வீட்லயே இருக்க வச்சிட போறாங்க அப்படின்னு சித்ரா சொன்னதும் இங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன தமிழ்ச்செல்வி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன் உன் அப்பா அம்மா தான் பொய் சொன்னாங்களே, உனக்கு தெரியும்ல, நீ சொல்ல வேண்டியது தானே நான் கர்ப்பமாவே இல்லைன்னு. உன் வாயில என்ன வச்சுக்கிட்டு இருந்த? அது மட்டும் இல்லை, சேது உன் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போயிருந்தான். அப்போ டாக்டர் கிட்ட என்ன சொல்லி ஏமாத்துனீங்க? என்ன மோகனா, ஈஸ்வரி கேட்குறாளே, உன் வாயை திறந்து சொல்லு. நீ தானே வந்து சொன்ன குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு, வளர்ச்சியும் நல்லா இருக்குன்னு. எதுக்காக நீயும் பொய் சொல்லியிருக்க? இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோ, இப்போவே தமிழ்ச்செல்வியோட சேர்த்து உன்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது வரும். தமிழ்ச்செல்வி சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. அவ எத்தனையோ தடவை நான் உண்மையை சொல்லிடுறேன்னு தான் சொன்னான். நான் தான் வேண்டாம், சேது எவ்வளவோ அவங்க அம்மா மேலே ஆசையாக இருக்கான், அந்த குழந்தை பிறக்குன்ற ஆசையில் அவன் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கான். இந்த நேரத்தில் நீ போய் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும், உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு நான் தாங்க தடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்க, தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு அனுப்பாதீங்க. சேது, தயவு செஞ்சுப்பா, தமிழ்ச்செல்வி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மோகனா சொல்ல, உடனே அங்கே இருந்த சேதுவுமே, இல்லை, இவ்வளோ பெரிய தப்பு பண்ண இவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சேது சொல்ல, இங்கே தமிழ்ச்செல்வியோ, சரிங்க மாமா, நான் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனைனா நான் தாராளமாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே வீட்டை விட்டு பேக்கோட வெளியே வராங்க. இன்னொரு பக்கம் வெளியே கொட்டாயில் உட்காந்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு, அம்மா அம்மா அங்கே பாரு, அவ பேக் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு வெளியே வராளே, என்ன பிரச்சனைமா இருக்கும்? ஏதோ பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்குன்னு மட்டும் தெரியுது, இப்போவே இது நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அங்கே தாமரை சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, என்னடி இது அதிசயமா இருக்கு, இவளை நாம வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இவளே பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வராளே, அப்படி என்னதான் இந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்கோம், கண்டுபிடிக்கணும்டி. இதை நாம் சும்மாவே விடக்கூடாது. விடு, மொத்தத்தில் இவ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போட்டோம், அப்போதான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இவளால் தானே இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்தோம், இப்போ இவ வெளியே போகிறதுல நமக்கும் சந்தோஷம்தான், நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு எங்கள் சாவித்திரியும் தாமரையும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.